இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான 1 ATM என்பது தவறான மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி 1.013 கிலோ நியூட்டன் என்பது தான் தவறான மதிப்பு. மித்த எல்லாமே ஒரு ஏடிஎம்க்கு வளிமண்டலத்திற்கு சமமானது தான். இது எங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம். டைரெக்டாக ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்ட கொஸ்டின். இதில் புவியானது குறிப்பிட்ட உயரம் வரை ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் காற்றால் சூழப்பட்டு இதனை புவியின் வளிமண்டல என்கிறோம். காற்றானது இடத்தை அடைத்து கொள்ளும், மேலும் அதற்கு எடை உள்ளது என்பதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தம் எனப்படுகிறதுன்னு சொல்லி வளிமண்டல அழுத்தத்துக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இது வளிமண்டல அழுத்தம் என்கிறோம். இதற்கு பார் என்ற மற்றொரு அலகும் உள்ளது. இந்த அதிகமான அழுத்தத்தை மதிப்பிடப்படுகிறது. ஏடிஎம் என்பது 1.03 பாஸ்கல். 1 பார் என்பது 1.10 பாஸ்கல் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. கிலோ பாஸ்கலின் அளவில் இதன் மதிப்பை கூறும்போது வளிமண்டல அழுத்தமானது இப்போ 101.3 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது டைரெக்டாக இந்த ஸ்கில் புக்கில் ஒரு பகுதியும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா?